ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக ரீட் பண்ண வேண்டிய சிறந்த 10 புத்தகங்கள். புத்தகங்கள் நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்களை கொண்டு வரும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வெற்றியாளர்களா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கண்டிப்பா புத்தகம் வாசிக்கக்கூடியவங்கள தான் இருப்பாங்க. நீங்களும் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ரொம்ப பிரில்லியண்டான மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு புக்ஸ் நம்மளோட நாலேஜை அதிகப்படுத்தும். நம்மள நாமே மேம்படுத்திக்க சிறந்த சில புக்ஸ் இருக்கு. செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டிப்பா வேணும். நிறைய நல்ல ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும். லைஃப்ல வெற்றியை பார்க்க சில விஷயங்களை செய்யணும். இப்போ நான் சொல்ல போற இந்த 10 புக்ஸ் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா இந்த பதிவை கேளுங்க. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. லிஸ்ட்ல 10ஆவதா இருக்க புக் ஆத்தர் பேட்ரிக் எம் மார்லி எழுதின த மேன் இன் த மிரர். இந்த புக்கு 1989ல தான் வெளியிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 மில்லியனுக்கும் மேல சேல் பண்ணப்பட்டிருக்கு. பல சூப்பரான தகவல்களும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆத்தர் பேட்ரிக் ஒரு ஆண் தன்னைத்தானே புரிஞ்சுக்கணும், தான் கிட்ட இருக்க டிராபேக்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நிறைய முக்கியமான தகவல்களை இந்த புக்ல பதிவு செஞ்சிருக்காரு. கண்ணாடியில தன்னை பார்த்து ஒரு ஆளு தன்னைத்தானே மாத்திக்கிறான் அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட தலைவனாவும் சமூகத்துல உயர்ந்து நிக்கிற ஆணாவும் தன்னைத்தானே மேம்படுத்திப்பான். ஆத்தர் பேட்ரிக் ஆண்களை மட்டும் பாதிக்கக்கூடிய 24 குறிப்பிட்ட பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி அது எல்லாத்தையும் புக்ல எழுதியிருப்பாரு. பணம், டெசிஷன்ஸ் எடுக்கிறது, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், இப்படி நிறைய விஷயங்களை ஒரு ஆண் ஹேண்டில் பண்றதுக்கு ஆத்தர் பேட்ரிக்கோட அட்வைஸும் ஹிண்ட்ஸும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஒரு ஆண் தன்னோட வாழ்க்கையில எதை மாத்திக்கணும், தன்னைத்தானே எப்படி மாத்திக்கணும், இப்படி ரொம்ப வேல்யூபிளான தகவல்களை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த புக்கை ரீட் பண்றப்போ நம்ம கிட்ட இருக்க ஃபால்ட் என்னன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணி செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததா லிஸ்ட்ல 9ஆவதா இருக்க புக் ஆத்தர் ஆஞ்சலா டக்வர்த் எழுதின கிரிட். ஆத்தர் ஆஞ்சலா ஒரு சைக்காலஜிஸ்ட். விடாமுயற்சி நம்மளோட இயற்கையான திறமைகளை கூட உடைச்சு நொறுக்கி உள்ளுக்குள்ள இருக்க கிரியேட்டிவிட்டியை எழுப்போம் அப்படிங்கிறது தான் ஆஞ்சலாவோட முக்கியமான கருத்தா இருக்கு. ஆமை முயலை தோக்கடிச்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிட்ட திறமை இருக்கும், அது ஒரு பக்கம் தான். ஆனா அந்த திறமையை எப்படி பயன்படுத்துறோம், அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான கதையே. கிரிட்டு தான் நம்மளோட திறன்களையும் திறமைகளையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஆசையை நோக்கி தொடர்ந்து வேலை செய்ய வைக்கும். யார்கிட்ட கிரிட் இருக்கோ அவங்களுக்கு வலுவான ஆம்பிஷன் இருக்கும். எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல லைஃபும் இருக்கும். தவறுகள்ல இருந்து நிறைய கத்துப்பாங்க. வாழ்க்கையில நோக்கம்னு ஒண்ணு இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மள இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வாழ்க்கைய மாத்துற மாதிரி எழுதப்பட்டிருக்கு இந்த புக். கண்டிப்பா இந்த புக் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். அடுத்ததா நம்பர் 8 ஆத்தர் ஜார்ஜ் எஸ் கிளேசன் எழுதின த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு சூப்பரான புக் தான் இது. ஆத்தர் கிளாசன் பாபிலோன்ல இருக்க பணக்காரரோட கதையை சொல்லிருப்பாரு. பாபிலோன்ல இருக்க பணக்காரர் தான் கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் தேவைக்கு மீறி செலவு பண்ணி பணக்காரன் ஆகல. பணத்தை தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணி சேமிச்சு வச்சு அதை முதலீடு பண்ணி பணக்காரர் ஆனாரு. எவ்வளவு பணம் இருக்கோ அதோட பெர்சன்டேஜ் எல்லாம் கணக்கு பண்ணி அவரோட இன்கம் நல்லா பூஸ்ட் பண்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாரு. அதே மாதிரி பாபிலோன்ல இன்னொரு ஆள் இருந்தாரு. அவருக்கும் பணத்து மேல ரொம்ப ஆசை. ஆனா என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவரால வசதியா வாழவே முடியல. இதுக்கு காரணம் பணத்தை சரியா மேனேஜ் பண்ண தெரியாததுதான். இந்த மாதிரி சூப்பரான கதைகளோட ஆத்தர் கிளாசன் எப்படி பணம் செயல்படுது, நமக்கு ஏத்த மாதிரி பணத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை சுய வளர்ச்சிக்காக சொல்லிருப்பாரு. சோ இந்த புக்கும் நம்ம படிக்க வேண்டிய சிறந்த புக். தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோனோட ஃபுல் தமிழ் ஆடியோ புக் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா அதை கேளுங்க. அடுத்ததா லிஸ்ட்ல 7ஆவது இடத்துல இருக்கிறது ஆத்தர் நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச். 1937ல ஆத்தர் ஹில்லோட மாஸ்டர் பீஸ் புக் தான் இது. இந்த புக்ல நிறைய எடிட்டட் வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. அதுல நிறைய முக்கியமான தகவல்களை கட் பண்ணிட்டாங்க. சோ படிக்கிறதா இருந்தா அந்த எடிட்டட் வெர்ஷன் இல்லாம ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்ட அந்த வெர்ஷனை வாங்கி படிங்க. இந்த புக்கோட மெயின் கான்செப்டே நம்ம சிந்தனை முறையை மாற்றி எப்படி பணக்காரன் ஆகுறது அப்படிங்கறதா. நம்ம கிட்ட இருக்க எல்லா திறமைகளையும் சரியா யூஸ் பண்ணணும்னா சிந்தனை முறை சிறப்பா இருக்கணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கணும், தவறுகள்ல இருந்து என்ன கத்துக்கலாம், பயத்துல இருந்து என்ன கத்துக்கலாம், இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான சூப்பர் புக்குன்னே இதை சொல்லலாம். இந்த புக்கையும் ஃபுல் தமிழ் ஆடியோ புக்கா நம்ம சேனல்ல நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். நிறைய முக்கியமான தகவல்களை கவர் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா அதை கேளுங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 6ஆவது இடத்துல இருக்கிறது ஆத்தர் டேவிட் ஆலன் எழுதின கெட்டிங் திங்ஸ் டன். ஆத்தர் ஆலன் ப்ரொடக்டிவிட்டி அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ இந்த புக்ல பதிவு செஞ்சிருக்காரு. சாதாரணமா இல்லாம நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் புக்ல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த புக்கு ஏன் நம்ம சுய வளர்ச்சிக்காக உதவி செய்யும்னா, நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே 100% பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அட்வைஸ் இந்த புக்ல விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கும். பிளஸ் இதை நிஜமாவே டெஸ்ட் பண்ணி அதுல சூப்பரான ரிசல்ட்ஸும் கிடைச்சிருக்கு. சோ நமக்கு கண்டிப்பா இந்த புக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நம்பர் 5 ஆத்தர் ஸ்டீஃபன் ஆர் கவி எழுதின தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். டைட்டிலேயே தெரிஞ்சிருக்கோம் இந்த புக்கோட கண்டென்ட் என்னன்னு. ஆத்தர் கவி
வெற்றியாளர்களோட முக்கியமான 7 ஹேபிட்ஸ சூப்பரான உதாரணங்களோட விளக்கி சொல்லியிருப்பாரு. எப்படி இந்த 7 ஹேபிட்ஸையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிறது, இப்படி நிறைய சஜஷன்ஸை கொடுத்திருக்காரு. சும்மா நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படிங்கறதுல மட்டும் ஆத்தர் கவி ஃபோக்கஸ் பண்ணல. முக்கியமான ஹேபிட்ஸ் மேலயும் கவனம் செலுத்தி நம்ம வாழ்க்கையவே பெட்டரா மாத்துற முறையில எழுதியிருக்காரு. அதுதான் இந்த புக்கை இன்னும் பிரில்லியண்டா மாத்திருக்கு. சோ நம்ம பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலும் சரி, இந்த 7 ஹேபிட்ஸும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா இந்த புக்கை ரீட் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல சாதாரணமா நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய விஷயங்களை பத்தி தெளிவான புரிதல் கிடைக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிக்கிற புக் ஆத்தர் டேல் கார்னிகி எழுதின How to Win Friends and Influence People. இந்த புக்கு 1936ல பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 45 மில்லியன் காப்பீஸ் இது வரைக்கும் விற்கப்பட்டிருக்கு. மக்களை நீங்க மதிச்சா உங்களை அவங்க மதிப்பாங்க. நீங்க மக்களை நேசிச்சா அவங்க உங்களை நேசிப்பாங்க. சோ நீங்க அவங்களை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும். மொத்தத்துல பணிவா அன்பா நடந்துகிட்டா நம்மள சுத்தி இருக்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க முடியும். மக்களோட மனசை ஜெயிக்க முடியும். இதுதான் ஆத்தர் டேல் கார்னிகி இந்த புக்ல சொல்லியிருக்க விஷயம். எப்படி நம்மள சுத்தி இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறது, நம்ம பக்கம் எல்லாரையும் எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு ஆத்தர் தெளிவா இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. மத்தவங்கள குறை சொல்லக்கூடாது, விமர்சிக்க கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அது எதுக்குன்னு விளக்கியிருப்பாரு. சோ பெஸ்டான மனுஷனா எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும்னா இந்த புக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். இதோட தமிழ் ஃபுல் ஆடியோ புக்கும் நம்ம சேனல்லயே இருக்கு, கண்டிப்பா கேளுங்க. அடுத்ததா நம்பர் 3 ஆத்தர் ரஸ் ஹாரிஸ் எழுதின த ஹாப்பினஸ் ட்ராப். நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். ஆனா நமக்குள்ள எதிர்பாராத அளவுக்கு சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும். நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தினாலே பல சக்திகளை ஆக்டிவேட் பண்ண முடியும். சில நேரங்கள்ல நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்துறது நமக்கே பேக் ஃபயரா போய் முடியும். ஆத்தர் இந்த புக்ல ANC தெரப்பி அப்படிங்கிற சூப்பரான ஒரு தெரப்பி பத்தி விளக்கிருப்பாங்க. எப்படி நம்ம நெகட்டிவ் எண்ணங்களை, உணர்வுகள் எல்லாம் டீல் பண்றது, அதை கட்டுப்படுத்தாம எப்படி அக்செப்ட் பண்ணி நம்மளை விட்டு போக வைக்கிறது, இப்படி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இதுல. இதெல்லாம் செய்யறப்போ ரிசல்ட்டா நமக்கு கிடைக்க போறது மோட்டிவேட்டடா நம்ம நினைச்ச விஷயங்களை செய்வோம். இப்படி நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டியும் அக்செப்ட் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி வெளியேத்தாம அதுவா வெளியே போறதுக்கு உதவி பண்ணி நம்ம ஹாப்பினஸை கட்டி போட்டு கைக்குள்ள வச்சுக்க இந்த புக்கு ரொம்பவே உதவி பண்ணும். இத படிச்சதுக்கு அப்புறம் இங்க தாண்டா சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இத சாதாரண புக்கா எழுதாம தெரபியூட்டிக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கான்செப்ட்ஸ் வச்சு எழுதிருப்பாங்க. அதனால செல்ஃப் டெவலப்மெண்ட் நல்லாவே பண்ணிக்க முடியும். சோ கண்டிப்பா இந்த புக்கை ரீட் பண்ணுங்க. அடுத்ததா லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்க புக் ஆத்தர் ஜூடி ராபினட் எழுதின How to be a Power Connector. புக்கோட நேம்லயே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு. ஒருத்தவங்க கூட பேசுறப்போ பழகுறப்போ என்னென்ன யுக்திகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு நம்மள பிடிக்க வைக்கிற மாதிரி என்னெல்லாம் செய்யலாம்னு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மள சுத்தி இருக்க மக்கள், பெரிய அளவுல சக்சஸ் பார்த்திருக்க மக்கள், இவங்க கூட எல்லாம் நல்ல நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். இது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டோம், ஆனா அவங்க கூட எப்படி ரெகுலரா டச்ல இருக்கிறது அப்படி நமக்கு தெரியாது. இதுல ரொம்ப தடுமாறுவோம். இந்த புக்ல நம்ம வச்சிருக்க எல்லா கான்டெக்ட்ஸோட லிஸ்டையும் மொத்தமா எப்படி தொகுத்து சரியா ஆர்கனைஸ் பண்றது, அவங்க கூட அடிக்கடி எப்படி பேசி டச்ல இருக்கிறது, என்ன பேசுறது, இப்படி எல்லா விஷயங்களும் இன்ச் பை இன்ச்சா சொல்லப்பட்டிருக்கும். ஆத்தர் ராபினட்டோட மொத்த பிலாசபியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரொம்ப வேல்யூபிளா மாத்துறது அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செஞ்சுட்டு அவங்க கூட நல்ல உறவுல இருக்க சூப்பரான டிப்ஸ் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. பிளஸ் நம்ம கான்டாக்ட்ஸ்ல இருக்க டாப் 155 மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கூட டச்ல இருக்க முறைய 5+50+100 இந்த டெக்னிக்கை வச்சு சொல்லியிருப்பாரு. படிக்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த புக்கு. படிச்சு முடிச்சதும் நமக்கே தோணும் உடனே எல்லாரோடையும் பேசி பழகணும். நம்ம ஆல்ரெடி பழகுனவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்க கூட திரும்ப பேசணும், பெஸ்டான வெற்றியை பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி சூப்பரான முறையில இந்த புக் எழுதப்பட்டிருக்கு. இது சூப்பரான செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கும் தான். சோ கண்டிப்பா படிங்க. லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்க புக் ஆத்தர் செத் கார்டன் எழுதின What You Gonna Do With That Duck. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்லயே இதுதான் பெஸ்ட் ஒன்னு சொல்லலாம். மத்த எல்லா புக்ஸ்லயும் நம்ம வாழ்க்கையில பல பகுதிகளை தேர்வு செஞ்சு அதுல எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சிம்பிளான ஏரியாஸ்ல அடையிற வளர்ச்சி பத்தி தான் பேசப்பட்டிருக்கும். ஆனா ஆத்தர் செத் கார்டன் வாழ்க்கையில இருக்க ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப சின்சியர் மோட்டிவேஷன் தேவைப்படுற விஷயம், 100% நேர்மை தேவைப்படுற விஷயம், இதெல்லாம் எனக்கு வேணாம், பயமா இருக்குன்னு நீங்க நினைச்சு பயப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த பத்தி சிந்திக்க சொல்லிதான் ஆத்தர் கார்டன் ஃபோர்ஸ் பண்றாரு. என்ன கஷ்டமான விஷயங்களை ஆத்தர் நம்மள ஃபோர்ஸ் பண்ணி சிந்திக்க வைக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, ஆத்தர் சொல்லிருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்தையே நீங்க புது கோணத்துல இருந்து பாப்பீங்க. நீங்க பார்க்காத அழகான பெர்ஸ்பெக்டிவா அது இருக்கும். ரொம்ப பிரைட்டா, ரொம்ப தெளிவா, புது வாய்ப்புகள் நிறைஞ்ச த்ரில்லிங்கான விஷயங்களா இந்த உலகம் உங்க கண்ணுக்கு தெரியும். நமக்குள்ள இருக்க கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர மாதிரி தான் இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. படிக்கிறப்பவே நிறைய சவால்கள், நார்ம்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஆல்ரெடி What You Gonna Do With That Duckன்னு கேள்வியாதான் புக்கோட டைட்டிலேயே வச்சிருக்காரு.
அதுவே நம்மள ஆர்டினரி மனுஷனா இல்லாம கொஞ்சம் அடிஷ்னலா பூஸ்ட் அப் பண்ணி மூவ் ஆன் ஆக வைக்கும். நிறைய எதிர்பார்ப்புகளை தூண்டும். நம்மளோட பாதையை நம்மளே உருவாக்கிக்க முடியும். பிளஸ் என்னதான் கடினமான சூழல்ல நின்னாலும் அதுல தைரியமா எப்படி ரிஸ்க் எடுத்து செயல்படணும் அப்படின்னும் ஆத்தர் பயங்கர மோட்டிவேஷனோட இந்த புக்கை எழுதியிருப்பாரு. வெறும் கண்டென்ட்ஸ் மட்டும் எழுதாம நிறைய குட்டி குட்டி கதைகளா ஆத்தர் எழுதியிருப்பாரு. அது எல்லாமே நம்மள இன்னும் இன்ட்ரெஸ்டோட ரீட் பண்ண வைக்கும். புதுசா இந்த உலகத்தை அட்வென்ச்சரஸா பார்க்கணும்னா, இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னிக்கு தயாராகணும்னா அதுக்கு இது ரொம்பவே சூப்பரான புக்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. இந்த 10 புக்ஸும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு பெஸ்டான புக்ஸ். இதையும் தாண்டி ஒரு பிரீமியமான ஒரு புக் இருக்கு. நான் படிச்சதுலயே அதிசிறந்த புக்குன்னு இதை சொல்லுவேன். ஆத்தர் ராபின் சர்மா எழுதின த 5 AM கிளப் தான் அந்த புக். இந்த புக்ல நம்மளோட சுய வளர்ச்சிக்கான நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சா வாழ்க்கை எப்படி போகும்னு சூப்பரா விளக்கியிருப்பாரு ஆத்தர் ராபின் சர்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த புக் ஒரு கதையா எழுதியிருப்பாரு. லவ் ஸ்டோரி, சக்சஸ் ஸ்டோரி, இப்படி ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வச்சு ஆத்தர் இந்த புக்கோட கண்டென்ட்ஸை சூப்பரா சொல்லியிருப்பாரு. நிறைய புதுமையான ரூல்ஸ் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னும் சூப்பரா அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கதையோட ரொம்ப ஸ்பெஷலான இடங்கள்ல ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஒரு படம் மாதிரி தான் அந்த புக் எழுதப்பட்டிருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ், ரொமான்டிக் சீன்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே நம்ம அந்த கதைக்குள்ள கற்பனைக்குள்ள மூழ்கிற மாதிரி ஃபீல் ஆகும். 20/20/20 ரூல், 90/90/1 ரூல், இப்படி பல ரூல்ஸை சொல்லி நம்ம லைஃபை மொத்தமா சேஞ்ச் பண்ற முறையில இந்த புக் எழுதப்பட்டிருக்கு. இதை படிச்சதும் காலையில 5 மணிக்கு நீங்க எழுந்திருச்சு பெரிய சக்சஸ் நோக்கி தானாவே பயணிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த புக்கை எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும். மத்த 10 புக்ஸ் எல்லாமே செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு சிறந்த புக்குனா, இந்த 5 AM கிளப் ரொம்ப சிறந்த பிரீமியம் புக்னு சொல்லுவேன். ஸோ புத்தகங்கள் கொடுக்கிற பலன்களை புரிஞ்சு அதை படிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றங்களை தானா உணர்வீங்க. தினமும் ஒரு பக்கமாச்சும் வாசிங்க. இந்த புக்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச புக், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் சிறந்த புத்தகங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். தேங்க்யூ.